அடுத்த நாள் காலையில அப்படியே சோகமா பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படி நிப்ப மச்சான். பஸ் வருதான்னு பாக்குற மாதிரி சைடா ஒரு கூறுவா பாரு. அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுண்டா. எனக்கே தெரியாத சிரிச்சுன்னு இருப்பேன். ஆனா சண்டேஸ்ல கரெக்டா 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து அவ தெருவுக்கு போவான்டா. அவ கையில ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. அவ என்ன பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குத்தா மாதிரி இருக்கும். குதா மச்சான் ஒரு நாள் சாயங்காலம் கையில கிரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் வச்சு நின்றுந்தேன். அவ ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாடா. என்ன சொன்ன தெரியுமா மச்சான்? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ரொம்ப பேஜாராயிடுச்சு மச்சான். நான் யாருன்னா அவளுக்கு தெரில, அவ யாருன்னு எனக்கு தெரில. கேரக்டர் சொன்னேன். ஆனா நாங்க 2 பேரும் மேட் பாதிச்சதுங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அவளை தவிர வேற யாரையும் லைஃப் பார்ட்னர் நினைச்சு பார்க்க முடியல மச்சான்.